ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் வந்து குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து பீட்சா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போனேன். இதை பார்க்கும்போது பீட்சா மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் பீட்சா செஞ்சேங்க. அப்போ பாப்பா தம்பிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ வந்து ஆனால் அந்த டைம் வந்து தக்காளி அப்புறம் வந்து குடமிளகாய் எல்லாமே போட்டு செஞ்சுருந்தேன். பாப்பா தம்பி வந்து அது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்டாங்க. அதனால இந்த தடவை சீஸும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு நான் வந்து செஞ்சுருந்தேன். கேரட்டெல்லாம் இல்லைன்னா கேரட்டெல்லாம் கொஞ்சம் துருவி போட்டிருந்தேன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. ஆக மொத்தத்தில் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சாப்பிட்டுட்டாங்க. நான் எனக்கு வந்து ஒரு டம்ளர் ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து முட்டை குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். நான் செய்கிற மாதிரி முட்டை குழம்பு செஞ்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே வார்த்தையில் எங்கள் அம்மா செய்கிற முட்டை குழம்பு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. என்ன தான் நம்ம விதவிதமாக அவருக்கு பிடிக்கும், இப்படி செஞ்சால் பிடிக்கும், அப்படி செஞ்சால் பிடிக்கும்னு செஞ்சு கொடுத்தாலும் அம்மா செய்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு கடுப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. அவங்க அம்மா செய்கிற மாதிரியே நான்வெஜ்ஜுக்கு வறுத்து அரைச்சி குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்துட்டேங்க. சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். சரி தோசையே ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி முட்டை குழம்பு வச்சு கொடுத்துட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் முட்டை குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.